தமிழகத்தில் கடந்த 3 நாட்களில் 19 கொலை சம்பவங்கள் அரங்கேறி உள்ளதால் தமிழக மக்கள் அச்சத்தில் உறைந்து போய் உள்ளனர். குற்றச்சம்பவங்களை தடுக்க முடியாமல் விடியா திமுக அரசு கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தாம்பரம் காவல் எல்லையான குரோம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த லாரி உரிமையாளர் தாமஸ் கொடுத்த கடனை திருப்பி கேட்டதற்காக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். சென்னையை அடுத்த குன்றத்தூர் மலையம்பாக்கத்தில் செல்போனுக்காக ராஜேஷ் என்ற கூலி தொழிலாளியை 3 பேர் கொண்ட கும்பல் கொலை செய்தது. சென்னையை அடுத்த தாம்பரத்தில் ஆட்டோ ஓட்டுவதில் ஏற்பட்ட தகராறில் ஆட்டோ ஓட்டுநர் கார்த்திக் ராஜா என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயில் பகுதியைச் சேர்ந்த கணேசன் குடும்ப பிரச்சனை காரணமாக உறவினரால் அடித்துக் கொல்லப்பட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சொத்து பிரச்சனை காரணமாக பாஸ்கரன் என்பவர் தலையில் கல்லை போட்டு கொலை செய்யப்பட்டார். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே திருமணத்திற்கு மீறிய உறவில் இருந்ததாக கூறி தங்கராஜ் என்பவர் கொல்லப்பட்டார். கோவையில் KMCH மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்த ராஜா என்பவரை திருட வந்ததாக கூறி அடித்து கொன்ற பயங்கரம் அரங்கேறியது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே மதுபோதையில் தகராறு செய்த சிவா என்பவர் அடித்து கொலை செய்யப்பட்டார். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே தகராறை தடுக்கச் சென்ற பார்வதி என்ற பெண் அரிவாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே லட்சுமி என்ற பெண்ணை தங்க நகைக்காக மர்ம நபர்கள் கொலை செய்த கொடூரம் அரங்கேறியது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே சுகுணா என்ற மூதாட்டி நகைக்காக கொடூர முறையில் கொலை செய்யப்பட்டார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்ததாக 4 வயது ஆண் குழந்தை கள்ளக்காதலனால் கொலை செய்த கொடூரம் அரங்கேறியுள்ளது. மதுரையில் நிலத்தரகருக்கும் கட்டட ஒப்பந்ததாரருக்கும் ஏற்பட்ட தகராறில் கீழே தள்ளிவிடப்பட்ட ஒப்பந்ததாரர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அரசு மருத்துவமனைக்குள் புகுந்து உறவினர்கள் அரிவாளால் வெட்டியதில் தந்தை படுகாயமடைந்த நிலையில் மகன் உயிரிழந்தார். தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் அருகே மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் அண்ணனை தம்பி கொன்று புதைத்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. சேலத்தில் 1.5 வயது குழந்தைக்கு விஷம் கொடுத்து கொலை செய்துவிட்டு தாயும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே நிலத்தகராறில் கொடூரமாக தாக்கப்பட்ட விவசாயி பழனிசாமி உயிரிழந்தார். சென்னை எண்ணூரில் கருத்து வேறுபாடு காரணமாக மனைவியை கணவர் கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் அரங்கேறி உள்ளது. சென்னை கோயம்பேட்டில் கூலி தொழிலாளி சேகர் என்பவரை பீர் பாட்டிலால் சக்தி என்பவர் குத்தி கொடூரமாக வெட்டி கொலை செய்துள்ளார். அதிமுக ஆட்சி காலத்தில் ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகராக இருந்த தமிழக காவல்துறை திமுக ஆட்சிக்கு வந்ததும் 36 மாதங்களில் கொலைகள் இல்லாத நாட்களே இல்லை என்று சொல்லலாம். அதுவும் ஒவ்வொரு நாளும் மழை நிலவரம் போல எத்தனை கொலைகள் என கொலை நிலவரங்களை கேட்டால் நெஞ்சம் பதைபதைக்கிறது. போதைப் பொருள் விற்பனை, கூட்டு பாலியல் வன்கொடுமை, 2 சமூக மோதல், பணம், செல்போன், தங்கச்சங்கிலி பறிப்பு, இதன் மூலமாக நடைபெறும் கொலைகள் என இரத்த களரியாக மாறி வருகிறது. இந்த கொலை சம்பவங்களால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எந்த நிலையில் உள்ளது, காவல்துறை என்ன செய்கிறது, அதனை கையில் வைத்துள்ள முதல்வர் என்ன செய்கிறார் என்ற கேள்விகளோடு அச்சத்தில் தவிக்கும் மக்கள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் கோ. ஜெயக்குமார்.